Welcome to GSM InfoBytes channel. தலை எழுத்தை மாற்றும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வரலாறு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழ்கின்றது. இத்திருக்கோவில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான கடற்கரை நகரம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசித்து வருகின்றனர். இக்கோயில் சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள இக்கோயில் 2000 முதல் 3000 ஆண்டுகள் வரை பழமை கொண்டதாக கருதப்படுகின்றது. முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோயில் இதுவாகும். இக்கோயில் அமைந்துள்ள இடம் திருச்சிரலைவாய் என முன்னர் அழைக்கப்பட்டது. திருச்செந்தூரில் உள்ள சன்னதி நீண்ட கடுமையான போருக்கு பிறகு அரக்க மன்னன் சூரபத்மனை முருகன் வென்றதை குறிக்கும் அடையாளமாக கட்டப்பட்டது. தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழைக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டனர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கினார். அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார். பின் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழைக்க இங்கு வந்தார். இவ்வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தலத்தில் தவமிருந்தார். அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்தில் தங்கினார். அவர் மூலமாக அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டார். அப்போது தனது படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார். அவன் கேட்கவில்லை. பின்பு முருகன் தன் படைகளுடன் சென்று அவனை வதம் செய்தார். வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டார். அதன்படியே முருகனும் இங்கே தங்கினார். பின்பு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயில் எழுப்பினார். முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் செயந்திநாதர் என அழைக்கப் பெற்றார். பிற்காலத்தில் இப்பெயரே செந்தில்நாதர் என மருவியது. தலமும் திருஜெயந்திபுரம் என அழைக்கப் பெற்று திருச்செந்தூர் என மருவியது. சூரபத்மனை அழைப்பதற்காக முருகப்பெருமான் தன் படைகளுடன் திருச்செந்தூரில் முகாமிட்டு இருந்தபொழுது படைவீரர்களின் தாகத்தினை தீர்ப்பதற்காக தன் வேலினால் நாழிக்கிணற்றை உருவாக்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த தீர்த்தம் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் இதன் நீர் இனிப்பு சுவை கொண்டுள்ளது. மேலும் இது அள்ள அள்ள குறையாத நீர்நிலையாகவும் திகழ்கிறது. முருகனுக்குரிய 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற 5 மலைக்கோயிலாக அமைந்துள்ளது. 157 அடி உயரம் கொண்ட இக்கோயிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைந்துள்ளது. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார்.
இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருளுகிறார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார். இவருக்கு இடது பின்புற சுவரில் ஓர் லிங்கம் இருக்கிறது. இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும். சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது. இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும். இது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம். சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திரதேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே உள்ளன. வெளியில் இருந்தபடி முருகரை தரிசனம் செய்யும் போதே பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது. மூலவர் முருகரின் இடப்புறம் உள்ள சிறு வாயில் வழியே உள்ளே நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வார நாட்களில் இயலும். திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே, அதாவது கிழக்கு திசையில்தான் அமைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது. கந்த சஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும். அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இக்கடற்கரை கோவிலுக்கு செல்லும் பாதையின் தொடக்கத்தில் சுமார் 3 பர்லாங்கிற்கு முன் தூண்டகை விநாயகர் கோவில் உள்ளது. இது சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உபகோவிலாகும். முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டிக் காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இப்பெயர் பெற்றது. இத்திருக்கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், கந்த சஷ்டி முருகத்தலங்களில் கந்த சஷ்டி விழா 6 நாட்களே நடக்கும். சில தலங்களில் சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து 7 நாட்கள் நடத்துவர். ஆனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்ஹாரம், 7ஆம் நாளில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம், அடுத்த 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என இவ்விழா 12 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. தன் பக்தர்கள் மனம் உருகி உண்மையான பக்தியோடு என்ன கேட்டாலும் அதை வாரி வழங்கக்கூடிய கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அந்த முருகப்பெருமான். Please subscribe to GSM Info Bytes channel.